இயேசுவில் அன்பானவர்களே, நம்பிக்கையின் கண்களினார் பார்க்கும் பொழுது பார்ப்பவர்களுக்கு விசுவாச, பழைய வார்த்தை இல்லையா, விசுவாச கண்களோடு பார்ப்பவர்களுக்கு அற்புதங்கள், புதுமைகள், மிரக்கிள்ஸ் தென்பட்டு கொண்டே இருக்கும். அவர்கள் செல்லும் இடமெங்கும் புதுமைகள். அப்படியே தலைகிட சொல்லுங்க. விசுவாச கண் இல்லை, நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை கண் இல்லை. அவர்கள் செல்லும் இடம் எங்குமே புதுமைகள் உண்மையாகவே நடந்தாலும் அது அவர்களுக்கு புதுசாக இருக்காது, ஒரு அற்புதமாக இருக்காது. நாம் எந்த வகை? இதை பாருங்க. இன்று ஒரே நற்செய்தியில் 2 புதுமைகள். உயிர் எழுந்தவரை உயிர் பெற்றிட செய்கிறார் இயேசு. அதுக்கு வேற ஒரு ப்ரீலூடு. ஏன்பா பேண்ட் வாத்தியெல்லாம் அது கொஞ்சம் தள்ளி போங்க, தூங்குறாங்க. அவங்க சிரிக்கிறாங்க. ஏளனம் செய்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். ஆம், அவர்கள் ஏளனம் செய்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நம்பிக்கை என்னும் கண் இல்லை. அந்த ஏளனத்தை இவர் பார்க்க மாட்டார். ஏனென்றால் இவருக்கு நம்பிக்கையேதான் எல்லாம். நாம் எந்த வகை? நம்பிக்கை தரும் சிலுவையே நீ. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இந்நேரம் அடுத்த லைன் பாடி இருக்கணும். என்ன பண்றீங்க? நம்பிக்கை தரும் சிலுவையே நீ, மரத்தொழில் சிறந்த மரமாவாய். அன்பார்ந்தவர்களே, மரத்திற்கெல்லாம் சிறந்த மரம், the best of all the trees in the world is the cross. The tree of the cross. சிலுவை என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? தண்டனையின் அடையாளம். ஏளன, நீங்க என்ன சொன்னீங்க? சிரிப்பின் அடையாளம், மீட்பின் அடையாளம். அப்புறம் மீட்புக்கு முன்னாடி தண்டனையின் அடையாளம். ஏளனத்துக்கு, ஏளனம் மிகுந்த ஒரு பொருள். ரத்தம் தோய்ந்த அந்த மரம் சிறந்த மரமா? ரத்தம் தோய்ந்த மரம் சிறந்த மரமா? அன்பார்ந்தவர்களே, அதுதான் நம்பிக்கை. ஒரு லைன் இங்கிலீஷில் பாட்டுமா? சுரேஷ் சார் பாடலாமா? I believe in the sun even when it isn't shining. I believe in God even when there's no one there. I believe in God even when he is silent. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாட்டு. நான் அந்த கதிரவனை நம்புகிறேன். அது ஒளிராவிட்டாலும் அது எழாவிட்டாலும் நான் அதை நம்புகிறேன். நான் கடவுளை நம்புகிறேன். அவர் அமைதியாக இருந்தாலும் நான் அவரை நம்புகிறேன். அவர் அமைதியாகவே இருந்து விட்டாலும் நான் அவரை நம்புகிறேன். ஏனென்றால் அவர் எழுவார், தட்டுவார், அதட்டுவார். ஏய், ஏன் இவனை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? பிசாசு ஓடிப்போ. அதட்டுவார். நோய் ஓடிப்போ. சாவே உன் கொடுக்க எங்க? ஓடிப்போ. நம்பிக்கை, நம்பிக்கையின் உச்சம் அல்ல, நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, நாம் நமது நம்பிக்கையை கொண்டாடுகின்றோம். நமது நம்பிக்கையை கொண்டாடுகின்றோம். கொண்டாட வேண்டும். இப்போ மட்டுமல்ல, என் நேரமும், குறிப்பாக
துன்பங்கள், கஷ்டங்கள், இடர்கள், வேதனைகள் வரும் பொழுது நம்ம இன்னும் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். எதை? சிலுவையை. சிலுவையை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த சிலுவை கெட்டி பிடிக்கும் பொழுது நல்ல அழகான சிலுவை இல்லை, அது அப்படியே ஒரு முள் மரத்துலேருந்து வெட்டி வந்த ஒரு சிலுவை. அது பிடிக்கும் பொழுது அந்த மரத்தில் வெளிக்கத்தான் முள் குத்தும், வலிக்கும். வலிக்கும் பொழுதும் நாம் அதை இறுக்கி பிடிக்கின்றோம். ஏனென்றால் நான் நம்பிக்கையாளர், நான் நம்பிக்கையாளர், என் நம்பிக்கையை நான் கொண்டாடுகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒருத்தர் நாத்திகர் சொல்கிறதுல ரொம்ப பெருமை அடைஞ்சாங்க. ஆனால் இப்போ அவ்வளோ இல்லை, என்னை சொல்லிக்க மாட்டுறாங்க. ஒரு தெர் வாஸ் அ டைம், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 4 நாத்திகர், கடல் மேலே நம்பிக்கை இல்லாதவன் சொன்னவங்களாம் இருக்காங்க. சொல்லவங்க இப்போ இல்லை போலுக்கு, அப்போ இருந்திருப்பாங்க. நாத்திகர் ஒருத்தர் ஒரு பெரிய மன்றத்தை கூட்டி, நம்ம விசுவாசாளர்களின் நம்பிக்கையாரின் மண்டாற்று, நம்பிக்கையாளர்களின் ஜெபம், தொழுகை, கொண்டாட்டம் என்று சொல்கிறோமோ, அதே போல் நம்பிக்கையற்றவர்கள் நாத்திகளெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம். அவர் பேசுகிறாரு 2.5 மணி நேரம் பேசுகிறாரு. கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று நல்லா வாதிட்டு ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டார். அப்படியே பார்க்குறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாருமே ஆமாம், கடவுள் இல்லவே இல்லை, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஏன் இந்த போர் இருக்குது, ஏன் இந்த தேவையில்லாத விபத்து, ஏன் எனது பெற்றோரை நான் ஒரு தாயை இழந்தேன். எங்கள் ஸ்கூலில் ஒரு பாப்பாவுடைய 3 குழந்தைங்களுடைய அம்மாவை ஒரு விபத்தில் இழந்தோம். அந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, என்ன பாவம் செஞ்சாங்க என்கின்ற கேள்வியெல்லாம் எழுப்பி அந்த நாத்திகர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது டக்குன்னு அவர் கண்ணு ஒரு விவசாயி இல்லைன்ற மாதிரியே தலாட்டி இருந்தார். அவர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், விசுவாசம் இல்லை தானே, நம்பிக்கை இல்லை தானே, கடவுள் இல்லை தானே? அவர் எழுந்துட்டார். எல்லாரும் அவரை பார்த்தாங்க. அவர் எடுத்து ஒரு ஆப்பிள் கையில் வச்சுருந்தார். ஒரு விவசாயி, அவர் பசி போலுக்கு 2.5 மணி நேரம் என்னடா அப்பா கடிக்க ஆரம்பித்தார். எல்லார் முன்னாடியும் சாப்பிடலாமா, ஆனால் அவர் சாப்பிட்றாரு. அந்த ஆப்பிள் பழத்தை கடித்து சாப்பிட்றாரு. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி, போக போக சலிப்பு. ஏன்னா ஒரு 2 நிமிஷம் அவரில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கேட்குறாரு, பாஸ்டர் ஹலோ, இந்த ஆப்பிள் எப்படி இருந்துச்சு? அவர் உடனே சொல்கிறாரு, யோ ஆப்பிள் சாப்பிட்டது நீ, எனக்கு என்ன கேட்குற? என் இயேசு, நான் ருசிக்கிறவன், நீ யார்? எனது கடவுள், நான் நம்பிக்கையாளன், அது இல்லை என்று சொல்வதற்கு நீ யார்? அவ்வளோதான். டக்குன்னு நினைச்சு வெளியே போயிட்டாரு. அவர் கூடவே எல்லாரும் போயிட்டாங்க. நாத்திகன் மற்றும் தனியாக நின்றான். அன்பாந்தவர்களே, அதுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வேணும், ஒரு தைரியம் வேணும். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. நமக்கு நமது நம்பிக்கை எவ்வளவு ஆழம் என்றால் அந்த அளவிற்கு ஆழமாக நாம் நலன்களை பெறுகின்றோம். நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன? நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன சொல்லுங்க அப்போ. நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன? நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன? நம்மகிட்ட நம்பிக்கை இருக்குப்பா. நீங்களாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அது வெளிப்பாடு. கை தட்டுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கோயிலுக்கு வந்துக்க மாட்டீங்க. சிம்பிள். நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்க மாட்டீங்க. நம்பிக்கை இல்லைன்னா மகிழ்ச்சியாக நீ பாட மாட்டீங்க. எப்படா வீட்டுக்கு போகலான்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இதோ நான் ஓரிரு வார்த்தைகள் எழுதியுள்ளேன். நம்பிக்கையின் வெளிப்பாடு வளர்ச்சி, நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி, ஏன் உலக ரீதியிலும் வளர்ச்சி, ஆன்மீக ரீதியிலும் வளர்ச்சி. நான் மன்னிக்கின்றனா, அந்த மன்னிப்பு இன்னும் ஆழம் பெறும், அர்த்தம் பெறும். எளிதாக மன்னிப்பேன்.
நம்பிக்கையாளரின் வெளிப்பாடு, நம்பிக்கையின் வெளிப்பாடு மகிழ்ச்சி. எனது மகிழ்ச்சி, கோயிலுக்கு 6 o'clock 6:30 நான் வந்தேன், கொஞ்சம் கவலையோடு வந்தேன். ஆனால் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு கொண்டாட்டத்திற்கு பிறகு நான் செல்கின்றேன், மகிழ்ச்சியோடு செல்கின்றேன். வளர்ச்சி, மகிழ்ச்சியில் வளர்ச்சி. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கை வளரவில்லை என்றால் சிலுவையை நாம் விடக்கூடாது. எனது நம்பிக்கை வளரவிட்டால் நான் என் சிலுவையை இறுக்கி பிடித்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அந்த சிலுவையின் வழிதான் எனது மீட்பு, நம்பிக்கை மூலம்தான் எனது ரட்சிப்பு, எனது உயிர்ப்பு. இதோ இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், உனக்கு விடுதலை தருவேன், மீட்பை தருவேன் என்று. இருதய ஆண்டவரிடம் நாம் என்ன கேட்போம்? நம்பிக்கை கேட்கலாம். இயேசுவே, என் நம்பிக்கையை மிகைப்படுத்தும். லார்ட், இன்க்ரீஸ் மை ஃபெய்த். என் விசுவாசம் தளரக்கூடாது. அந்த பேதுரு அப்படியே நடுக்கடல்ல வான்னு சொன்னார், இயேசு வான்னு சொன்னார். நம்பிக்கை நடந்து போகும்போது அந்த பிசாசு என்ன பண்ணுது? அந்த சைடு எஃபெக்ட்லாம் கொடுத்து அந்த அலையும் இன்னும் எக்ஸ்ட்ரா அடிக்குது, காற்று அடிக்குது. அவர் இயேசு மட்டும் பார்த்துருந்தா பிரச்சனை இருந்துக்காது. டக்குன்னு கொஞ்சம் ஒரு சைடில் பார்த்துட்டாரு, மூழ்க ஆரம்பிக்கிறார். நாமும் தான் எப்பொழுதெல்லாம் நம்ம கொஞ்சம் சைடில் பார்க்குறோமோ, இயேசுவை பார்க்காம சைடில் பார்க்குறோமோ, அப்போ நம்ம மூழ்கின்றோம். மூழ்கும்போது இன்னும் இன்னும் என்ன ஆகுது? நம்பிக்கையை தளர்கின்றோம், இயேசுவை காண முடியவில்லை. இறப்பு தான், மரணம்தான் ஆன்மீக ரீதியாக. ஆகவே இந்த திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இயேசுவே, எனது நம்பிக்கையை வளரச் செய்யும், எனது நம்பிக்கையை மிகைப்படுத்தும், ஏனென்றால் நான் உம்மவன். நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்காக